ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போகலாம் ஒரு ட்ரிப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மூணார் டூர் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். மூணார் பட்ஜெட், ஹோம் ஸ்டே, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் உடுமலைப்பேட்டையில் மாரியம்மன் கோவிலில் நடந்த தேர் திருவிழா 25ஆம் தேதி நடந்ததுங்க. அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர் திருவிழா வந்து ஆரம்பித்தது 9ஆம் தேதிங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி நோன்பு சாட்டி, அப்புறம் அம்மனுக்கு வந்து பூச்சொரிதல்னு சொல்லி பூவால் எல்லாருமே வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதில் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூச்சொரிதல் நடத்தி ஆரம்பிச்சது. 16ஆம் தேதி கம்பம் போட்டாங்க. அப்புறம் 18ஆம் தேதி கொடியேற்றம் நடந்தது. அப்புறம் 19லேருந்து பூவோடுன்னு சொல்லுவாங்க, இந்த தீச்சட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சில மாவட்டங்கள் அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த இது நடந்தது. கம்பத்திற்கு தண்ணீர் ஊற்றி பலவிதமாக பறவைக்காவடி அந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் அம்மனுக்கு நடந்தது. 24ஆம் தேதி மாவிளக்கு காலையில் நடந்தது. சாயந்தரம் வந்து அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்தது கோவில் வளாகத்திலேயே. 25ஆம் தேதி காலையில் 6:45க்கு தேரில் வந்து அம்மன், சூளத்தேவர் 2 பேரையும் தம்பதி சமேதராக எழுந்தரில் வச்சுருவாங்க. தேரில் தேருக்கு தேங்காய் பழம் உடைக்கிறவங்க, அந்த உப்பு போடுறவங்க, அந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் காலையிலேருந்தே நடக்கும். மதியம் வரைக்கும் நடக்கும். எப்போவும் நாங்கள் வந்து காலையிலேயே போய் தேங்காய் பழம் உடச்சி வேண்டுதல் பண்ணிடுவோம். இந்த தடவை தவிர்க்க முடியாத காரணத்தினால, சில காரணங்களால் நாங்கள் வேண்டுதல் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால மதியம் போய் தான் சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. தேர் அன்னைக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கோவில்லையும் வந்து அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி வெளியில் மற்ற பொதுமக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து நிறைய வந்து அன்னதானங்கள், நீர்மோர் பந்தல், அது மாதிரி அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இந்த தடவை நிறைய போட்டிருந்தாங்க. போன வருஷம்லாம் கூட சாப்பாடு கொஞ்சம் அளவாக தான் இருந்தது. இந்த வருஷம் வந்து சாப்பாடு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க, நிறைய அமைப்புகள் இந்த மூலமாக. அது மாதிரி நீர்மோர் நிறைய இந்த தடவை போட்டிருந்தாங்க. கிராமத்துலேருந்துலாம் வர்ற மக்கள் பார்த்திங்கன்னா, எங்கேயோ அப்படியே காலையில் வந்தாங்கன்னா அப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு, கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஊருக்கு எல்லாம் போவாங்க. அப்படிங்கிறனால இந்த மாதிரி இது தேவைப்படுது. மற்ற மக்கள் எல்லாருக்குமே வந்து இது மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த தடவை. அப்படியே ஒரு 3-4 மணி வரைக்கும் நடக்குங்க. 4 மணிக்கு தாங்க தேரோட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். தேரோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து கேரளா ஜண்டை மேளம், இந்த மாதிரி நிறைய இது வந்து சிலம்பாட்டங்கள் இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இப்போ வந்து மணி வந்து ஒரு 3:40 ஆச்சு. கோவில்கிட்டேயே எல்லாம் தேர் கிளம்புறப்பே நிறைய அங்கேயே கூட்டம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அரங்காவலர்களுக்கெல்லாம் பரிவட்டம் கட்டிகிட்டு இருந்தாங்க. உடுமலைப்பேட்டை முறைப்படி பார்த்தீங்கன்னா தேரை வந்து யானை தான் தள்ளும். அதுக்காக கேரளாவிலேருந்து சாதுன்னு ஒரு யானையை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து எப்பயுமே தள்ளுங்க. யானை தள்ளி தான் அங்கே தேர் போகும். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக ஒரு முறை வச்சுருக்காங்க இந்த ஊரில்.